செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். பல மாவட்டத்தில் கனமழை இப்போ தொடங்க ஆரம்பிச்சிச்சுப்பா. நம்ம சொன்னது போலவே முக்கியமான மாவட்டங்கள் அடி சொன்னதான்ப்பா. மதியானப்பட வெளியில் நான் சொல்லியிருந்தேன். சென்னை, செங்கல்பட்டு, அப்புறம் கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமழை இப்போ பொழிய ஆரம்பிச்சிச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணும். இப்போ எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பொழிஞ்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு நாங்கள் நியூஸ் வரப்போது அந்த மாவட்டம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கௌதம் மீடியா 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. அதுதான் உங்களுக்கான ரெயின் அப்டேட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுக்கப்படும். ஸோ சேனலை ஜாயின் பண்ணிவிட்டு நம்முடைய வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாவட்டங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி இந்த மாவட்டங்களில் ஒரு கனமழைக்கான எச்சரிக்கை விட்டுருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை விட்டுருக்காங்க. புதுச்சேரி, காரைக்கால் இந்த மாவட்டங்களும் உட்பட மிக கனமழைக்கான எச்சரிக்கை ஆரஞ்சு எச்சரிக்கையை விட்டுருக்காங்க. முக்கியமாக சென்னை மாவட்டம் தான் நிறைய இருக்குது. ஓகேவா? சென்னை மாவட்டம் தான் உங்களுக்கு மேகப்பட்ட மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மிக கனமழை பார்த்திங்கன்னா பெய்யப்போகுது. சென்னையில் வரலாறுக்கான மழை பெய்யப்போகுதுன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்ட்டு. ஏன்னா நேற்று திரும்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மழை பெய்யல. பட் இன்றைய தினம் பண்ண மழையாவது கொஞ்சம் கம்மியாக இருந்துகிட்ருக்கு. மற்றும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை, திருவள்ளூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. வருகின்ற 20ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நீடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் நம்முடைய தமிழகத்தில் மற்றும் தமிழகம், கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க. நம்முடைய இந்தியா வானிலை மையமே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 131% வரை கனமழையானது எச்சா பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த அப்டேட் ஒன்று வந்திருக்கு நமக்கு ஃப்ளாஷ் நியூஸாக. இதை தொடர்ந்து இந்த சற்று நேரத்தில் உங்களுக்கு வரப்போதாமப்பா. அந்தளவுக்கு பண்ணால் ஒரு கனமழை இருக்க போது நம்முடைய சென்னை மாவட்டத்தில் ஆல்ரெடி மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கனமழை பொறுத்து பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்து சேஃபாக இருங்கப்பா. ஸோ இந்த கனமழையானது எச்சா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பகுதிகள் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழையை ஸ்டார்ட் ஆக போகிறோம். என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. போன வழியில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா மாவட்டத்திலும் மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாகவே உங்களுக்கு மழை இப்போ பெஞ்சதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் அந்த நிலவரம் எப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் உங்களுக்கான ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மாற்றி நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு சில ஸ்கூல்ஸில் ஒரு மாதிரி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ எனக்கே குழப்பமாக இருக்குது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கேட்குறீங்க, மேக்ஸ் கேட்குறீங்க, சயின்ஸ் கேட்குறீங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மாற்றி கேட்டுருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், அந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்ட்டு. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கிளாரிஃபை ஆயிரும்ப்பா. ஸோ உங்கள் எக்ஸாம் டைம் டேபிள் அடுத்து என்ன எக்ஸாம் பேலன்ஸ் இருக்குது, என்ன தேதியில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் மாவட்ட பேரோட போட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பேர் போட்டு அந்த எக்ஸாம் டேட்டும் அந்த எக்ஸாம் என்ன எக்ஸாம்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு எதுவுமே நம்ம சேனல்ஸும் உங்களுக்கு வீடியோஸில் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் தொடர்ந்து. ஓகேவா? ஸோ மறக்காம அதை பண்ணிடுங்க. அண்ட் தட்ஸ் இட்ப்பா. ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் சற்று நேரத்தில் வரப்போது வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல்ஸ் உடனே அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் மாவட்டம் லீவாக இருந்தால் அது இது மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே சில வீடியோஸ் தச்சுட்டு நினைக்கிறேன். விஷயத்தை வெரி ஆல் தி பெஸ்ட்ப்பா. எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேவா? ஓகே சில வீடியோஸ் தச்சுட்டு நினைக்கிறேன். வீடியோ தான் என்ன பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.